நீங்க பெண்கள் கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பெண்கள் கிட்ட கேர்ஃபுல்லா இல்லாத பட்சத்துல அங்க ஒரு தவறான ஒரு முத்திரை அப்படின்றது உங்க மேல ஒரு பழி சுமக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கடன் இல்லாமல் தன்னுடைய தொழிலை நடத்தணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அதிகப்படியாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் வரன்கள் அமையறதுக்குண்டான ஒரு காலகட்டமாகவும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அதிக இடத்துல பண வருவாயை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம், வேலை ரீதியான அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. மீண்டும் நான் வெளிநாட்டுக்கு செல்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் கிடைக்குமா மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா எந்த ஒரு விஷயங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு உடனடியாக அதுக்குண்டான தீர்வுகள் அப்படின்றது கிடைக்காது. அந்த வருமானம் எதனால தடைபட்டது, எந்த இடத்துல நம்ம பிரச்சனை பண்ணியிருக்கிறோம், மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத கண்டுபிடிச்சு அதுக்குண்டான சில முயற்சிகள் எல்லாம் செய்யக்கூடியவர்கள். ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை ஒரு முற்றுப்புள்ளியை கொடுக்கறதுக்குண்டான ஒரு நேரம். எல்லாம் வெளியில போகும்போது வரும்போது ஏதாவது ஒரு சில விஷயங்களை முயற்சிகள் எடுக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா எடுக்கணும். யாருக்கிட்டையும் பெரிய அளவுக்கு கடன் அப்படின்ற மாதிரியாக வாங்காதீங்க. இழந்த சொத்துக்களை மீட்டெடுக்கிறதுக்கும் சுயமாக ஒரு சொத்துக்களை புதிதாக வாங்குவதற்கும் உண்டான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போது. உங்களுடைய வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கிரகங்களினுடைய தாக்கம்லாம் பெரிய அளவுக்கு கிடையாது. இவர்களினுடைய நட்பு உறவுகளின் தாக்கம் தான் மிக பெரிய அளவுக்கு இருக்கும். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாயினுடைய பெயர்ச்சி. மேஷ ராசி அன்பர்கள் எப்போதுமே ரொம்ப பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு ராசி அன்பர்கள் அப்படின்னு இல்லாம தனக்குன்னு வரும்போது அந்த பொறுமையை இழந்து செயல்படக்கூடிய ஒரு ராசி அன்பர்களும் கூட. அதாவது எந்த நேரத்துல பொறுமையா இருக்கணுமோ அந்த நேரத்துல பொறுமையாக இருப்பாங்க. எல்லை மீறி ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடந்துருச்சு, அதே மாதிரி தன்னை சார்ந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு அவமானம், கௌரவ குறைவு, இந்த மாதிரியாக எல்லாம் தன்மானம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் தன்னை சார்ந்தவர்களுக்கு நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல பொறுமை அப்படின்றது இந்த மேஷ ராசி என்பவர்களால கட்டுப்படுத்த முடியாத ஒரு இயல்பாக இருக்கும். பொறுமையை மீறி அளவுக்கு அதிகமாக கோபப்படக்கூடிய ஒரு நபர்களும் இந்த மேஷ ராசி என்பர்கள் தான். இந்த மேஷ ராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா வேலை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துல ரொம்ப ஒரு கவனமாக இருக்கக்கூடியவர்கள். வேலையானாலும் சரி, தொழிலானாலும் சரி, அந்த வேலையிலையும் தொழிலையும் மிகவும் ஒரு அக்கறையாக உள்ள ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. எந்த ஒரு சிறிதளவும் கடன் இல்லாமல் தன்னுடைய தொழிலை நடத்தணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அதிகப்படியாக இருக்கும். கடன் இல்லாமல் மேக்சிமம் நடத்துபவர்களும் இந்த மேஷராசி என்பர்கள் தான். இப்போதைக்கு மேஷராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி காலகட்டத்துல அதிகமான பேருக்கு பாத்தீங்கன்னா ராகு திசையோ குரு திசையோ தான் நடந்துட்டு இருக்கும். இந்த ராகு குரு திசை காலகட்டங்கள்ல இந்த செவ்வாய் தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த மேஷ ராசிக்கு வருகிறார். உங்களுடைய சந்திரன் மீது செவ்வாய் பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்படி இருக்கும்போது செவ்வாய் சந்திரன் அப்படின்ற ஒரு மாதிரியான ஒரு கிரக சேர்க்கை அப்படின்றது இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்க போகுது. இந்த செவ்வாய் சந்திரன் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அமைப்பு வாய்ந்த ஒரு கிரக சேர்க்கை தான். நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் இந்த 45 நாட்கள் இருக்கும். உங்களுடைய பண வரவுகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏற்கனவே பொறுமை இழந்து செயல்படக்கூடிய இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக கோபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். சந்திரன் மீது செவ்வாய் பயணிக்கும் போது ஒரு விரைவான ஒரு முடிவு, ஒரு துரிதமான முடிவு, எதையுமே அதாவது முன் யோசனை இல்லாமல் டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் இந்த செவ்வாய் சந்திரன் சேர்க்கையாகப்பட்டது இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு கொடுக்கும். எப்படி ஒரு செவ்வாயும் சனியும் சேர்ந்து செயல்படும் போது அந்த இடத்துல ஒரு முரட்டு
முரட்டுத்தனமான ஒரு எண்ணங்கள், முரட்டுத்தனமான விபரீதமான ஒரு எண்ணங்கள் அந்த மாதிரியாக தோன்றுமோ அதே மாதிரிதான் இந்த செவ்வாய் ராசி மீது பயணிக்கும் போது அந்த எண்ணங்கள்ல ஒரு துரிதமாக செயல்படக்கூடிய ஒரு நேரம், டிசைடிங் ஒரு டைம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல டக்குன்னு முடிவெடுத்து டக்குன்னு சில வேலைகளை செய்யறது, இது எல்லாமே இந்த 45 நாட்களுக்கு இந்த மேஷராசி என்பர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த காலகட்டம் தொழில் ரீதியான சில விஷயங்கள்ல நிறைய வாய்ப்புகள் வரும் உங்களுக்கு. ஏன்னா ராகு குரு தசை அப்படின்றது பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறார், ராகு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார். உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால தொழில் ரீதியான நிறைய வாய்ப்புகள் அப்படின்றது இந்த ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த செவ்வாய் பெயர்ச்சி கிட்டத்தட்ட ஒரு ஜூன் மாதம் வரைக்கும் நிறைய ஒரு வாய்ப்புகளையும் மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த செவ்வாய் ஒரு பூமி காரகன், அந்த பூமி காரகனாக செயல்படும் போது இந்த மேஷ ராசி என்பர்கள் நிறைய சொத்துக்களை வாங்குறதுக்கு, ஒரு காலி மனைகளை வாங்குறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை இந்த 45 நாட்களுக்கு இந்த மேஷ ராசி என்பர்கள் முயற்சிக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சொத்து வாங்கி போட்டா என்ன, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுனா என்ன, இந்த மாதிரியாக ஒரு எண்ணங்கள்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி பாத்தீங்கன்னா 12ஆம் இடமான இந்த விரயஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சியாக இருக்க போகுது. இந்த விரையாதிபதி அந்த இடத்துலயே மறைவு ஸ்தானத்திலேயே வந்திருக்கிறாரு அப்படின்னு இருக்கும்போது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அந்த களத்திரக்காரகனும் கூட, அந்த களத்திரக்காரகன் 12ஆம் இடத்துல வரும்போது நிறைய வெளிநாடு வெளியூர் வரன்கள் அமையறதுக்குண்டான ஒரு காலகட்டமாகவும், தன்னுடைய கணவன் மனைவி பந்தங்கள் அப்படின்றது வெளியூர்ல நல்ல சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருக்கும்போது கணவன் மனைவி நல்ல ஒரு அந்யோன்யமாக ஒரு நல்ல ஒரு பாச பிணைப்போட இருப்பாங்க. இதே இது அவங்களுடைய சொந்த ஊருக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள், தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு கோவப்படுறது, இது எல்லாமே இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி இந்த காலகட்டத்துல கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாக இவர்களினுடைய 3ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 3ஆம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா உபஜய ஸ்தானம். அடுத்து பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 4ஆம் வீடையும் இந்த செவ்வாய் பகவான் பார்வையிடுகிறார். அப்படி இருக்கும்போது இந்த தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்க்கும் போது இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல ஒரு துணிச்சலான சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில இடத்துல இந்த வேலைகள் நம்மளால செய்யவே முடியாது அப்படின்னு நினைத்த இந்த ரிஷபராசி என்பர்கள் ஒரு துணிவோடு ஒரு தன்னம்பிக்கையோடு சில முடிவுகளை எடுத்து அதை சாதிக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் இந்த 45 நாட்கள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த முடிவுகள்லாம் எந்தெந்த மாதிரியான இடத்துல இந்த ஒரு முயற்சிகள் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தொழில் செய்யணும்னு ஆசைப்படக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்கள், அடுத்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வேலையை மாற்றம் செய்யணும்னு ஆசைப்படக்கூடிய சில ரிஷபராசி என்பர்கள், இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் ஒரு துணிச்சலான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உறவுகளும் குடும்ப உறுப்பினர்களும் பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் இவர்களுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. நீங்க இந்த வேலையை விட்டு போக வேண்டாம், நீங்க இந்த தொழில் செய்ய வேண்டாம், நீங்க இந்த மாதிரியாக இதை செஞ்சீங்கன்னா மாட்டிப்பீங்க அப்படின்ற மாதிரியாக அந்த உறவுகள் இவர்களுக்கு ஏதாவது ஒரு தடையை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல இந்த ரிஷபராசி என்பர்கள் மன சஞ்சலத்துக்கு ஆளாகி அந்த முடிவுகளை எடுக்க முடியாமல் ஒரு தடுமாற்றம் அடையக்கூடிய ஒரு காலங்களாக இருக்கும். இந்த நேரத்துல இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் அந்த முடிவுகளை தன்னம்பிக்கையோடு ஒரு துணிச்சலான என்னுடைய ரிஸ்க் நான் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரியாக ஒரு துணிச்சலோடு எடுக்கக்கூடிய ஒரு தைரியத்தை இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது. மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி லாபஸ்தானமான அந்த
11ஆம் இடத்துல பெயர்ச்சியாகி வருகிறார். மிகவும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்காக இந்த செவ்வாயினுடைய பயிற்சி இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது. ஏன்னா மிதுன ராசி என்பர்களுக்கு லாபாதிபதியும் கூட இந்த செவ்வாய் பகவான், அடுத்து ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதியும் கூட. இந்த 2 இடத்திற்கு உண்டான அந்த செவ்வாயாகப்பட்டவர் லாபஸ்தானத்துல இருந்து இவர்களினுடைய குடும்பஸ்தானத்தையும் தனஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். அடுத்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ருணரோக சத்ருஸ்தானமான அந்த 6ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 2, 5, 6 இந்த 3 இடங்களையும் பார்வையிடக்கூடிய இந்த செவ்வாயினுடைய நிலை அப்படின்றது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அதிக இடத்துல பண வருவாயை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். ரொம்ப ஸ்லோவா எல்லா இடத்துலயும் வருமானங்கள்ல பெரிய அளவுக்கு தட்டுப்பாடோட இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நிறைய ஒரு வருமானங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த 45 நாட்கள் இருக்க போகுது. இந்த மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய தியாகங்களை செஞ்சிருப்பாங்க. தியாகம் அப்படின்னா பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கைக்காக வாழாமல் மற்றவர்களினுடைய வாழ்க்கைக்காக வாழ்ந்தவர்கள் அப்படின்னா இந்த மிதுன ராசி என்பர்கள் தான். அதே சமயத்துல சில முடிவுகள்ல ரொம்ப தைரியமாக துணிச்சலாக ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அவர்களினுடைய வாழ்க்கையில ஏமாற்றங்களும் நிறைய வரும். அந்த ஒரு ரிஸ்க் டேக்கிங் அப்படின்றது பாத்தீங்கன்னா நிறைய ஏமாற்றத்தை கொடுக்கும். மற்றவர்களை நம்பி சில விஷயங்களை இவங்க பொறுப்பை ஒப்படைக்கும் போது அந்த மற்றவர்களால நிறைய இடத்துல ஏமாறப்படுபவர்களும் நம்ம மிதுன ராசி என்பர்கள் தான். இவர்களுக்கு இவர்களினுடைய குடும்ப வாழ்க்கையில நிறைய விதத்துல ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. அதாவது நம்மளுடைய குழந்தைகளுக்காக வாழணும், நம்மளுக்குன்னு குழந்தை பிறந்துருச்சு, அந்த குழந்தைகளுக்காக ஒரு குடும்பமா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சகிப்பு தன்மையோட வாழக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க. ஆனா இந்த மே மாதத்துல வரக்கூடிய இந்த செவ்வாயினுடைய பயிற்சி அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்க போகுது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. ஏன்னா குடும்பஸ்தானத்தை 11ஆம் இடத்துல இருந்து பார்க்கறதுனால குடும்பத்துல நிறைய மகிழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள், பெண்களாக இருக்கிறாங்க அந்த குடும்பத்துல அப்படின்னா அவர்கள் மூலமாக நிறைய வருமானங்கள் இது எல்லாத்தையுமே ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை இந்த செவ்வாய் பயிற்சி இந்த ராசி என்பர்களுக்கு முழுமையாக கொடுக்க போகுது. இந்த ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் அந்த பூர்வீக சொத்துக்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல, அதாவது அந்த பூர்வீக சொத்தை பராமரிக்க முடியாம இருக்கு, அந்த பூர்வீக சொத்துல இருந்து பங்குகள் வராம இருக்கு, அதன் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்குகள் கோர்ட்டு கேஸ்ல போயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியாக இருக்கிறவர்களுக்கு இந்த காலகட்டம் அதிலிருந்து எல்லாம் ஒரு நிவர்த்தி அப்படின்றது முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி அருமையான ஒரு அமைப்பை பூர்வீக சொத்துக்கள் மூலமாக கொடுக்க போது. கடகராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் 10ஆம் இடமான அந்த கர்மஸ்தானத்துல பயிற்சியாகி வருகிறார். கர்மாதிபதியும் கூட அந்த கடகராசி என்பர்களுக்கு கர்மாதிபதி. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ராசி என்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி இந்த செவ்வாய் பகவான். 5ஆம் இடத்திற்கு சொந்தக்காரர், 10ஆம் இடத்திற்கு சொந்தக்காரர். இவர் இந்த கர்மஸ்தானத்துல இருக்கிறதுனால கடகராசி என்பர்களுக்கு வேலை ரீதியான அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. இந்த கடகராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரு வேலையில நிலையாக இருக்கிறாங்க அப்படின்னா அதுல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை அனுபவிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. ஒரு அலுவலகத்துல ஒரு 5 வருடங்களுக்கு மேலாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அலுவலகத்துல இவங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம், இவங்களுக்கு உண்டான ஒரு மதிப்பு மரியாதை, அடுத்து பதவி உயர்வு இது எல்லாமே எதுவுமே இருக்காது. இவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நபர்களுக்கு எல்லா விதமான ஒரு அங்கீகாரமும் அந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கும். இது எல்லாத்தையுமே கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இவர்கள் மிகவும் ஒரு வெறுப்பான ஒரு லைஃப ரன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருப்பாங்க இந்த கடகராசி என்பர்கள். ஏன்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு எப்போதுமே மனசுல வச்சுட்டு வெளியில வெளிப்படையாக வேற மாதிரியாக எல்லாம் ரியாக்ட் பண்ண தெரியாது. அதனால எப்போதுமே மனசு ஒரு சோகமான ஒரு சூழ்நிலையில நமக்குன்னு வாச்சது இவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த இடத்தை கடந்து செல்பவர்கள் இந்த கடகராசி என்பர்கள். இவர்களுக்கு இந்த
45 நாட்கள் மிகவும் ஒரு அருமையான ஒரு நாட்களாகவும் இந்த ஒரு நாட்களின் மூலமாக அந்த வேலையில அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய வேலை அமைப்புல பாத்தீங்கன்னா முக்கியமான பதவிகளை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் இவர்களினுடைய ராசியை பார்வையிடுகிறார். ஆனாலும் இந்த கடக ராசியில் அன்பர்கள் ஒண்ணு முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ராசியில தான் செவ்வாய் பகவான் நீச்சம் அடைகிறார். அந்த ராசியை அவர் பார்க்கும் போது ஒரு முழுமையான பலத்தை இந்த கடகராசி என்பவர்களுக்கு கொடுக்க போறார். இந்த ராசிக்கு வரும்போது அவர் பலவீனமாகவும், அவர் 4ஆம் பார்வையாக இந்த ராசியை பார்க்கும் போது மிகவும் ஒரு பலம் வாய்ந்த ஒரு அமைப்பாகவும் தான் இந்த செவ்வாய் பகவான் செயல்பட போறார் இந்த ராசி என்பர்களுக்கு. சிம்ம ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள் சிம்ம ராசி என்பர்கள். ராசிக்கு 9ஆம் இடமான அந்த பாக்கிய ஸ்தானத்துல செவ்வாய் பயிற்சியாகி வந்திருக்கிறார். இது நாள் வரைக்கும் 8ஆம் இடத்துல செவ்வாய் சனி சேர்க்கை அப்படின்றது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருந்து மிகப்பெரிய ஒரு விபத்துக்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். தேவையில்லாத அலைச்சல்கள், தேவையில்லாத வழக்குகள், எங்கேயோ யாருக்கோ நடக்கிறதுக்கு உண்டான வழக்குல இவங்களுடைய இன்வால்வ்மெண்ட் அப்படின்றது இருக்கும். மேக்சிமம் அப்படி பர்சனலா எதுவும் வழக்குகள் இல்லாத பட்சத்துல அலுவலக ரீதியாகவும் வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இருந்திருப்பாங்க. கடந்த 45 நாட்கள்ல இவர்களினுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அளவிற்கு அந்த செவ்வாயினுடைய சனியினுடைய சேர்க்கை அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுத்திருக்கும். வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருந்த நிறைய சிம்ம ராசி என்பர்கள் உள்நாட்டிற்கு திரும்பி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை, அங்க போர் பதற்றம் அப்படின்ற ஒரு காரணத்தினால நிறைய அன்பர்கள் வேலை இழப்புகளுக்கும் ஆளாகி இருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய தாக்கம் அப்படின்றது மிக அதிக அளவுல ஆயிடுச்சு. இது 12ஆம் தேதி மே மாதத்துல இருந்து 1/1 ரெக்கவர் ஆகக்கூடிய ஒரு தருணம். மீண்டும் நான் வெளிநாட்டுக்கு செல்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் கிடைக்குமா மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இவர்களினுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை செவ்வாய் பார்வையிடுகிறார். அதனால அந்த வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாட்டுக்கு போகக்கூடிய மீண்டும் ஒரு சூழ்நிலை அப்படின்றது இந்த மே மாதத்துல இருந்து இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். நிறைய வேலை இழப்புகள், அந்த வேலை இழப்புகளை கணக்கிலேயே எடுத்துக்க முடியாது, அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுத்திருக்குது இந்த செவ்வாயினுடைய கடந்த கால ஒரு சூழ்நிலை. இப்போ இந்த 9ஆம் இடமான அந்த பாக்கியஸ்தானத்திற்கு வரக்கூடிய அந்த செவ்வாய் அந்த வேலை வாய்ப்புகளை முழுமையாக கொடுக்க போறார். யாருமே பயப்பட வேண்டாம். இந்த சிம்மராசி என்பர்களுக்கு நான் ஜோதிட ரீதியாக சொல்லக்கூடிய முதல் அறிவுரை அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் கணிப்புகளின்படி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்மராசி என்பர்கள் பெரிய அளவுக்கு யாருமே பதற்றமாக வேண்டாம். ஏன்னா சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கும் போது இந்த மாதிரியான சில ஒரு மன தடுமாற்றங்களை வேலை ரீதியாக கொடுப்பார். ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டுட்டோம் அப்படின்ற ஒரு மன வெறுப்புகளையும் கொடுப்பார். அதாவது மன ரீதியான ஒரு விரக்தியையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துலதான் இருக்கிறீங்க. அதுல இந்த செவ்வாயும் மீண்டும் ஒரு சேரும் போது அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு தடுமாற்றத்தை கொடுத்திருப்பார். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இதனால ஒரு தூக்கம் இழந்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அளவுக்கு அதிகமான பிரச்சனைகள், இது எல்லாமே இந்த மே மாதத்துல இருந்து 1/1 ரெக்கவர் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதனால மீண்டும் மறுபடியும் நீங்க வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும். அடுத்து அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு சின்னதாக ஒரு இடமாற்றம் பண்ணிக்கோங்க. மேக்சிமம் யாராவது வெளிநாட்டுல இருந்து வரல அப்படின்ற பட்சத்துல அங்கேயே ஒரு இடமாற்றம் பண்ணிக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தற்காப்பாக இருக்கும். கன்னி ராசி
ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் செவ்வாயினுடைய பெயர்ச்சி 8ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆகிறார். அஷ்டமாதிபதி இடத்துக்கே வந்திருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான காலகட்டம் தான். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு எல்லா நாளுமே சவாலாதான் மேடம் இருக்கு, இது என்ன புதுசா எங்களுக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நபர்கள்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா கன்னிராசி அன்பர்கள் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக, இவர்களால சமாளிக்க முடியாத பிரச்சனைகளே கிடையாது. அந்த அளவுக்கு எல்லா பிரச்சனைகளிலையும் ஒரு என்ன சொல்றது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வச்சிருப்பாங்க. எல்லா ஒரு விஷயங்களையும் தெரிந்த ஒரு நபர்களாக, ஒரு ஜெனரல் நாலேஜாக இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல வேலை செய்யும் போது அதற்குண்டான ஒரு திறமை அப்படின்றது எல்லா இடத்துலயும் நல்ல சுலபமாக தன்னை ஈடுபடுத்தி கொள்பவர்கள் இந்த கன்னிராசி என்பர்கள். இந்த கன்னிராசி என்பர்களுக்கு 7ஆம் இடத்துல இருந்த அந்த செவ்வாய் பகவான் இப்ப 8ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான காலம் அப்படின்றத தாண்டி நிறைய ஒரு விஷயங்கள்ல ரொம்ப போராட்டம் அதிகப்படியாக இருக்கும். எந்த ஒரு விஷயங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு உடனடியாக அதுக்கு உண்டான தீர்வுகள் அப்படின்றது கிடைக்காது. அதுதான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு உண்டான ஒரு பலன்களாக இருக்க போது. இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாயாகப்பட்டவர் உபஜய ஸ்தானாதிபதி, தைரிய வீரிய ஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல போயாச்சு. இது நாள் வரைக்கும் இருந்த ஒரு தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு நம்பிக்கையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சுக்கிட்டே வருது. இது 12ஆம் தேதி மேல முழுமையாக ஒரு பேட்டரியில ஒரு சார்ஜ் இல்லைன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு ட்ரை ஆயிடுமோ அந்த அளவுக்கு இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த 45 நாட்கள்ல முழுமையாக ட்ரை ஆகக்கூடிய ஒரு நேரம். எவ்வளவுதான் நம்ம செஞ்சாலும் நம்மளுக்கு உண்டான ஒரு வேலை நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த முயற்சிகள்ல சிறு சிறு தோல்விகள் மிகப்பெரிய ஒரு மனவேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக கேட்கணும். இந்த கன்னிராசி என்பர்கள் சின்ன சின்ன தோல்விதான். இந்த சின்ன சின்ன தோல்விகளே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்தி கொள்வதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அததான் அந்த செவ்வாய் 45 நாட்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு 45 வருடம் மாதிரி இருக்கும். இந்த செவ்வாயினுடைய நகர்வு ஒவ்வொரு நாளுமே பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு யுகம் மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளவுக்கு அவ்வளவு சில பிரச்சனைகளையும் கொடுக்கும், அவ்வளவுக்கு அவ்வளவு மிகுந்த ஒரு நன்மைகளையும் கொடுக்கும் ஒரு நல்ல ஸ்தானத்துல இருந்தா. இப்போ இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு மறைவு ஸ்தானத்துல இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளுமே ஒரு போராட்டமான ஒரு நாட்களாக தான் இருக்க போது. இருந்தாலும் இதற்கு நிவர்த்தி கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். செவ்வாய் 8ஆம் இடத்துல இருந்து இவருடைய பார்வையாக உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில்ல அதிகப்படியான ஒரு போராட்டம் இருக்கும், பண வரவுகள் இருக்கும். அது எல்லாமே கடனுக்கு தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை வரும்போது அங்க மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய சில விஷயங்களும் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு முழுமையாக கொடுக்க போறார். துலாம் ராசி என்பர்களுக்கு தனஸ்தானாதிபதி, களத்திரஸ்தானாதிபதி அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்துல பெயர்ச்சியாகி வந்திருக்கிறார். களத்திர ஸ்தானத்திற்கே ஆட்சி பெற்று வந்திருக்கிறார். இது ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும். துலாம் ராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு பகட்டான வாழ்க்கையை வாழ விரும்பாதவர்கள். சமுதாயத்திற்காக நம்ம ஒரு அந்தஸ்தா இருக்கணும், தன்னுடைய குடும்பத்துல நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. நம்ம எப்படி இருக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய வெளியிடத்திலையும் இருக்கணும் அப்படின்ற மாதிரியாக அந்த பகட்டு வாழ்க்கைக்கு ஆசைப்படாதவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள். அதே மாதிரி அந்த வருமானத்திலையும் ரொம்ப ஒரு கராராக தான் இருப்பாங்க. அந்த வருமானத்துல ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் தடைபட்டு போயிடுச்சு அப்படின்னா அந்த வருமானம் எதனால தடைபட்டது, எந்த இடத்துல நம்ம பிரச்சனை பண்ணியிருக்கிறோம், மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத கண்டுபிடிச்சு அதுக்குண்டான சில முயற்சிகள் எல்லாம் செய்யக்கூடியவர்கள் நம்ம துலாம் ராசி என்பர்கள். காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த ராசி எப்போதுமே பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் பவர் அப்படின்றது இவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். ஒருத்தவங்க யாரோ தெரியாதவங்க இருக்கிறாங்க, இப்ப ஏதோ ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும், இல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட்டோ இல்ல ஒரு பஸ் பேருந்து நிலையமோ எதுவா இருந்தாலும் அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய
இருக்கக்கூடியவர்கள்கிட்ட ரொம்ப ஈஸியாக பழகக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள். மற்ற ராசி என்பர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மற்றவர்களை பார்க்கும் போதே ரொம்ப வெறுப்போட தான் பார்ப்பாங்க. இவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்பு எல்லாம் இந்த ராசி என்பர்களுக்கு கிடையாது. அதனால அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்றது இவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கணும். மற்றவங்க கிட்ட எப்படி பேசணும், எந்த மாதிரியாக பேசணும், அதே மாதிரி ஒருத்தர் நல்லா நம்ம கிட்ட நல்லா பழகல அப்படின்னா அவர்களை உடனே கட் பண்ணி விடக்கூடியவர்களும் இந்த துலாம் ராசி என்பர்கள் தான். அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஒர்க்கிங் ஸ்கில் அப்படின்றது கண்டிப்பாக இவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த ராசி என்பவர்களுக்கு செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறாரு. 7ஆம் இடம்ன்றது வெளியூர் வெளிநாடு பார்ட்னர்ஷிப் தொழில், அடுத்து பாத்தீங்கன்னா கலத்திரக்காரகன், இப்படி அதிகப்படியான ஒரு அமைப்பை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அதனால இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரியான இடத்துல இருந்தெல்லாம் நிறைய நன்மைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இப்ப பார்ட்னர்ஷிப் தொழிலே பண்றீங்க அப்படின்னா இந்த 45 நாட்களுக்கு அந்த பார்ட்னர்ஷிப் தொழில இருந்து வரக்கூடிய வருமானம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கிறார், தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால அந்த பார்ட்னர்ஷிப் தொழில அந்த பார்ட்னர்ஸ் 2 பேருமே ரொம்ப ஒரு புரிதலோட செயல்பட்டு அந்த தொழிலை எவ்வளவுக்கு எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமோ, வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போக முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதுல நிறைய ஒரு விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அந்த பார்ட்னர்ஷிப் தொழில என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நீங்க செய்யணும் விருப்பப்படுறீங்களோ அது எல்லாத்தையுமே இந்த காலகட்டத்துல செய்யலாம். ஏன்னா இந்த துலாம் ராசி என்பர்கள் பெரும்பாலான பேர் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பார்ட்னர்ஷிப் தொழில ஈடுபட மாட்டாங்க. அப்படியே மிஞ்சி போனா ஒரு 10% பார்ட்னர்ஷிப் தொழில இருக்கிறாங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அது ஒரு நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல இவர்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. இவர்கள் எந்த ஷேர்ல போட்டாலும் அது உடனே நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த துலாம் ராசி என்பர்கள் பெறக்கூடிய ஒரு ஸ்தானம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி 6ஆம் இடத்துல ருணரோக சத்ருஸ்தானத்துல பயிற்சி ஆகிறார். ராசியினுடைய அதிபதி ராசியினுடைய விருச்சிக ராசி அன்பர்களினுடைய ராசி அதிபதியே அந்த செவ்வாய் தான். அந்த செவ்வாய் 6ஆம் இடத்துல பயிற்சி ஆகும் போது இந்த ராசி அன்பர்களுக்கு ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஒரு முற்றுப்புள்ளியை கொடுக்கறதுக்குண்டான ஒரு நேரம். எல்லா இடத்துலயும் அதிகப்படியான ஒரு போராட்டம், வழக்குகள் அப்படின்றத சந்திச்சிருப்பாங்க விருச்சிக ராசி என்பர்கள். எல்லா இடத்துலயும் வழக்குகள், ஒரு இடம் விடாம தன்னுடைய அலுவலகம், தன்னுடைய கல்லூரி பருவம், தன்னுடைய வேலை, அடுத்து பாத்தீங்கன்னா தன்னுடைய குடும்ப வாழ்க்கை, தன்னுடைய பெற்றோர்கள், தன்னுடைய உடன் பிறந்தவர்கள், பூர்வீக சொத்துக்கள், தொழில் அமைப்புகள், இப்படி எந்த இடத்துல இருந்தாலும் அதிகப்படியான வழக்குகளை சந்தித்தவர்கள் நம்ம விருச்சிக ராசி என்பர்கள். இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு 6ஆம் இடமான அந்த மறைவு ஸ்தானத்துல அந்த செவ்வாய் வர்றது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மனோபலத்தை, ஒரு திடமான ஒரு பலத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா 6ஆம் இடம்ன்றது எதிரியை அழிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த எதிரி ஸ்தானத்துல வரக்கூடிய அந்த செவ்வாய் அப்படின்றது, செவ்வாயினாலே பாத்தீங்கன்னா ரொம்ப கோபம், ரொம்ப ஒரு விதண்டாவாதமாக பேசுறது, அதிகப்படியாக ஒரு நேருக்கு நேரு சண்டை போடுறது, இதெல்லாமே இந்த செவ்வாய் குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அந்த கிரகம் 6ஆம் இடத்துல வரும்போது இந்த விருச்சிக ராசி என்பர்கள் எதையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு மனப்பான்மைக்கு வரக்கூடிய ஒரு தருணம். எதிரிய பார்த்து அஞ்சவே மாட்டாங்க. ஜென்ரலாவே இந்த விருச்சிக ராசி என்பர்கள் எதிரிக்கு பயப்படாத ஒரு நபர்கள். இப்போ இந்த காலகட்டம் எதிரி இவர்களை பார்த்து பயப்படக்கூடிய அளவிற்கு இவர்களினுடைய செயல் நடவடிக்கைகள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போது.
இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு செவ்வாய் பகவான் இவர் 5ஆம் இடத்துல இருந்து கொண்டு இவருடைய 4ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 8ஆம் இடம்ன்றது வம்பு வழக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா கடன், நோய் தீராத ஒரு விபத்துக்கள், இதெல்லாமே ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம். அதுலயும் செவ்வாயினுடைய பார்வை பாத்தீங்கன்னா இன்னமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதனால வெளியில போகும்போது வரும்போது ஏதாவது ஒரு சில விஷயங்களை முயற்சிகள் எடுக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா எடுக்கணும். யாருக்கிட்டையும் பெரிய அளவுக்கு கடன் அப்படின்ற மாதிரியாக வாங்காதீங்க. இந்த கோச்சார கிரகங்களின் கடன்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய தசாபுத்திகளின் கடன்களாக மாறுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதனால வெளியிடத்துல பெரிய அளவுக்கு கடன் வாங்குறத இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த 45 நாட்கள்ல தவிர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொந்த சொத்துக்கள்ல ஏதாவது ஒரு வழக்குகள் இருக்கு அப்படின்னா அதெல்லாமே நீங்க தாராளமாக ப்ரொசீட் பண்ணலாம். ஏன்னா பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுல இருந்து ஒரு வெற்றி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அவர் 5ஆம் இடத்துல இருந்துதான் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால வழக்குகள் மூலமாக வெற்றியை அடையக்கூடிய ஒரு ஸ்தானத்தை இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த 45 நாட்கள்ல பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏற்கனவே ஏதாவது ஒரு வழக்குகள்ல இருக்கிறீங்க, தேவையில்லாத ஒரு வழக்குகள்ல இருக்கிறீங்க. நிறைய தனுசு ராசி என்பர்கள் கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வெளியில எங்கேயாவது போகும்போது கார்ல ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டு இருந்தது, அதுல யார் மூலமாவது ஒரு வழக்கு வந்திருக்கு அப்படின்னா அதெல்லாம் இன்னும் ரன் ஆயிட்டு இருக்கும். அதெல்லாமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு முடியறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டம் அவர் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அவருடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால சொத்துக்கள் மூலமாக வளர்ச்சி, சொத்துக்கள் மூலமாக செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம், இது எல்லாத்தையுமே நீங்க பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகளை சொத்துக்கள் மூலமாக கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். மகர ராசி என்பவர்களுக்கு செவ்வாயினுடைய பெயர்ச்சி 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல நடக்க போகுது. ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் இந்த சுகஸ்தானம். முதலீட்டை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், சுயமான ஒரு சொத்துக்களை வாங்குவதற்கு உண்டான ஒரு ஸ்தானமும் கூட இந்த 4ஆம் இடம். இப்படிப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய இந்த செவ்வாயினுடைய நிலை இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இழந்த சொத்துக்களை மீட்டெடுக்கிறதுக்கும் சுயமாக ஒரு சொத்துக்களை புதிதாக வாங்குவதற்கும் உண்டான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது. ஏன்னா கடந்த ஒரு 5 வருடங்களுக்கு மேலாக மகர ராசி என்பவர்கள் இப்ப ஒரு 3-6 மாதத்திற்கு மேலாக தான் கொஞ்சம் கொஞ்சமா தலை நிமிர்ந்து வெளியில வந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய வேதனைகள், நிறைய அவமானங்கள், தேவையில்லாத ஒரு தன்மான பிரச்சனைகள், இது எல்லாத்தையுமே அனுபவித்த இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை இந்த 45 நாட்களுக்கு கொடுக்க போகுது. இந்த மகர ராசி என்பர்கள் தன்னுடைய சொத்துக்கள் வாங்குறதுல முழு ப்ரையாரிட்டி பாத்தீங்கன்னா காலி மனைகள் வாங்குறதுக்கு உண்டான ஒரு ப்ரையாரிட்டி தான் அதிகப்படியாக இருக்கு. இந்த மகர ராசி என்பர்களுக்கு சொத்துக்கள் வாங்குறதுனாலதான் அவர்களினுடைய வாழ்க்கை முன்னேற்றமே அதிகப்படியாக இருக்கும். ஏன்னா சந்திரனுக்கு 4ஆம் இடத்துக்கு அதிபதி அந்த செவ்வாய், அடுத்து 11ஆம் இடத்திற்கு அதிபதி அந்த செவ்வாயும் கூட. அதனால உங்களுடைய எண்ணங்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா சொத்து வாங்கணும், எந்த இடத்துல சொத்து வாங்குறது, காலி மனைகள் வாங்குறது, தன்னுடைய வாரிசுகளுக்கு எந்த சொத்தை வாங்கலாம், அந்த வாரிசுகளினுடைய வாரிசு, இப்படி ஒரு 3 தலைமுறைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறதுல இந்த மகர ராசி என்பர்களை மிஞ்சறதுக்கு யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு சொத்துக்கள் சேர்க்கிறதுல மிக அலாதியான ஒரு விருப்பம் அப்படின்றது இந்த ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாகவே இருக்கும். ஆனாலும் கடந்த ஒரு 5-6 வருடங்களுக்கு மேலாக அந்த 7.5 சனியினுடைய தாக்கம் இருந்ததுனால நிறைய சொத்துக்கள் சேர்த்து வைத்த மகர ராசி என்பர்கள் கூட இப்போ ஒரு சொத்துமே இல்லாம இருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு மனவேதனை அப்படின்னே சொல்லலாம். அது எவ்வளவுக்கு எவ்வளவு பார்த்து பார்த்து சிறுக சிறுக சேமித்து எல்லாத்தையும் வச்சிருந்தீங்களோ அது எல்லாமே இப்போ ஸ்வைப் ஆகி முதல்ல இருந்து ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணத்திற்கு தான் இந்த மகர ராசி என்பர்கள் வந்திருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு மனவேதனையான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அதிலிருந்தெல்லாம் மீண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் இந்த ராசி என்பர்களுக்கு முழுமையாக கொடுக்க போறார். ஏன்னா இந்த ராசியில
தான் செவ்வாய் உச்சம் அடைகிறாரே. அப்படி இருக்கும்போது அந்த உச்சமடையக்கூடிய அந்த செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கும்போது மிகப்பெரிய கடன் பிரச்சனைகள்ல இருந்தும் தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். யார் யாருக்கெல்லாம் மகர ராசி என்பவர்களுக்கு கடன் தொந்தரவு இருக்கு, என்னால வெளியில தலை கூட காட்ட முடியல, கடந்த 1 வருடத்திற்கு முன்னாடி தலைமறைவாக இருந்த ஒரு நபராக இருந்தேன் நானு, இப்போ எனக்கு அந்த கடன் பிரச்சனையினால இன்னமும் வேதனை அதிகப்படியாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த மிகப்பெரிய ஒரு மனவேதனை எல்லாம் கொடுத்திருக்கும். அதெல்லாம் இந்த பதிவுல நம்ம பெரிய அளவுக்கு வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஏன்னா மகர ராசி என்பர்கள் அதை நினைச்சு பார்த்தாலே அவர்களுடைய கண்ல இருந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு இரத்த கண்ணீர் விடாத ஒரு குறையாக தான் இருப்பாங்க. அந்த அளவு இருக்கு. ஒரு ஒரு மனவேதனை அப்படின்றது ஒரு ஆழ்ந்த ஒரு மனதுல இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம கிளறக்கூடாது. இப்ப இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அந்த கடன் ரீதியான விஷயத்துல தீர்த்து வைக்க போகுது. அந்த கடனில் இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாயினுடைய பயிற்சி முழுமையாக கொடுக்க போகுது. கும்பராசி என்பர்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி போயிட்டார். ரொம்ப பெரிய ரிலீஃப் இது. பாத்தீங்கன்னா குடும்பத்துல நல்லா இருந்த குடும்பத்துல ஒரு குதூகலத்தை ஏற்படுத்தாம மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கொடுத்துட்டு போயிருக்கும் இந்த செவ்வாய் பகவான். அந்த அளவுக்கு ஒரு நல்லா இருந்த இடத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு சில பிரச்சனைகளையும் வம்பு வழக்குகளையும் கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு ஸ்தானத்துலதான் இந்த கும்பராசி என்பர்கள் இருந்திருப்பாங்க. இது 12ஆம் தேதி மே மாதத்துக்கு மேல எல்லாமே விலகி செல்லக்கூடிய ஒரு ஸ்தானத்தை அடைய போறீங்க. அதனால பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் தலைக்கு வந்தது தலப்பாகையோட போச்சு அப்படின்ற மாதிரியாக பெருமைப்படக்கூடிய ஒரு அமைப்புல தான் இந்த கும்பராசி என்பர்கள் இருக்கிறாங்க. இந்த கும்பராசி என்பர்களுக்கு ராசியில ராகு பகவான் இருக்கிறதுனால ஒரு சில இடத்துல இவர்களினுடைய மனவேதனை அப்படின்றதுதான் அதிகப்படியாக இருக்குமே தவிர அவர்களை சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அப்படின்றது குறைவாக தான் இருக்கும். எல்லா இடத்துலயும் இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுவாங்க. ஆனா அந்த இன்டர்வியூல இருக்கக்கூடிய நெகட்டிவ மாத்திரம் எடுத்துட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே ஒழிய பெரிய அளவுக்கு அந்த இன்டர்வியூல என்னென்னலாம் பாசிட்டிவா பண்ணீங்க அப்படின்றத அது பெரிய அளவுக்கு நீங்க மனசுல போட்டு ஒருத்திக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு அந்த நெகட்டிவான சில விஷயங்கள் இவர்களோடய பயணிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால இந்த செவ்வாயினுடைய பயிற்சி அப்படின்றது ஒரு இடமாற்றத்தை முழுமையாக கொடுக்க போகுது. வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலை வாய்ப்புல ஒரு இடமாற்றமும் இருக்கும். ஆனாலும் குடும்பத்தை தனியாக பிரிந்து செல்லக்கூடிய ஒரு தருணமும் இருக்க போது. வெளியிடத்துல நீங்க இருக்கும்போது பெண்களோடையும் அடுத்து பாத்தீங்கன்னா பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, அடுத்து ஆண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, உங்களுடைய வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த 3 இடத்துலயும் நீங்க கேர்லெஸ்ஸாக இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல நீங்க ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஆண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க பெண்கள் கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பெண்கள் கிட்ட கேர்ஃபுல்லா இல்லாத பட்சத்துல அங்க ஒரு தவறான ஒரு முத்திரை அப்படின்றது உங்க மேல ஒரு பழி சுமக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கு. பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா ஆண்கள் கிட்ட ரொம்ப கவனமாக பழகணும். ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல உங்களை ஏமாத்திட்டு போறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கு. ஏன்னா கும்பராசி பெண்கள் இப்போதைக்கு இருக்கக்கூடிய மன சூழ்நிலை பாத்தீங்கன்னா யாராவது நம்மள்கிட்ட ஒரு ஆதரவா பேச மாட்டாங்களா? ஏன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஃபேமிலி சரியில்லை, ஃபேமிலியில இருக்கக்கூடிய மெம்பர்ஸும் சரியில்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பொருளாதார சூழ்நிலையும் ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால பெண்கள் ரொம்ப கவனமாக வெளியிடத்துல பழகக்கூடிய ஒரு ஆண்களோட ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க முழுமையாக ஏமாறுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அந்த திருமணம் ஆகாத பெண்கள் கும்பராசி பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் எதுவுமே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை வாழ்க்கையில கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி இருக்கும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் கும்பராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும். மீன ராசி என்பர்களுக்கு உங்களுடைய தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்திலே பயிற்சியாகி போகிறார். மிகவும் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு பயிற்சி தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு
ஒரு வருடங்களுக்கு மேலாக வருமானம் வருது. அதுல ஒரு சில தடைகளும் வருது. ஒரு நெருங்கி வரக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே கை நழுவி போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருந்துட்டு இருக்குது. இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி இது ஒரு மிகப்பெரிய ஒரு கிரேட் ரிலீஃபா இருக்கும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு. ஏன்னா உங்களுடைய ராசியின் மீது செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கும்போது மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அதாவது வேலை செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருந்தும் வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அடுத்து பாத்தீங்கன்னா வேலை செஞ்சாலும் அங்க ஒரு அங்கீகாரம் கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படியே அங்கீகாரம் கிடைச்சாலும் அங்க வருமானம் போதாத ஒரு சூழ்நிலை. இப்படி ஒண்ணுக்கொன்னு லிங்க் அப்படின்றது இந்த மீன ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். மேடம் எங்களுக்கு ஜென்ம சனி மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இருக்கக்கூடிய 9 கிரகங்களுமே எங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்கு அப்படின்னு ரொம்ப ஈஸியா வெளியில சொல்லிட்டு போகக்கூடியவர்கள் நம்ம மீன ராசி என்பவர்கள் தான். ஏன்னா இவங்களுக்கு கிரகங்களினுடைய தாக்கம்லாம் பெரிய அளவுக்கு கிடையாது. இவர்களினுடைய நட்பு உறவுகளின் தாக்கம் தான் மிக பெரிய அளவுக்கு இருக்கும். கிரகங்கள்லாம் என்ன மேடம், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய உறவுகள்லாம் பாத்தீங்கன்னா என்னைய அந்த அளவுக்கு பேசியிருக்கிறாங்க, கிரகங்கள் கொடுக்காத தாக்கத்தை என்னுடைய உறவுகள் கொடுத்திருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மீனராசி என்பர்களை பொறுத்த மட்டுக்கும் இந்த ஜோதிடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டா தான் வச்சிருப்பாங்களே ஒழிய அதை மிக பெரிய அளவுக்கு அவர்கள் அதை கேர் பண்ணிக்கிறதே கிடையாது. ஒரு பார்ட் இது நம்பிக்கை சார்ந்த இல்லாத விஷயம். அதையும் தாண்டி நம்ம எல்லாரும் 7.5 சனி, ஜென்ம சனி, அஷ்டம சனி, அந்த ராகு பகவான் இருக்கிறாரு, கேது பகவான், இது எல்லாத்தையும் தாண்டி அவர்கள் அந்த இடத்தை அந்த கிரகங்களை பாத்தீங்கன்னா வேறு விதமாக கையாளுபவர்கள் நம்ம மீனராசி என்பவர்கள். அதுக்குன்னு தனியா ஒரு பதிவே நம்ம போடலாம். மீனராசி என்பவர்கள் எப்படி கிரகத்தை கையாளுறாங்க அப்படின்றத நம்ம அழகா பார்க்கலாம். இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறார். 2ஆம் இடம்ன்றது தனஸ்தானம், வாக்குஸ்தானம். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய பேச்சுல ஒரு கம்பீரம் இருக்கும், ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கும். அந்த பேச்சுல பாத்தீங்கன்னா ஒரு நேர்மை இருக்கும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னா அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்கும். கடந்த காலத்துல எல்லாம் ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னா அதை நிறைவேற்ற முடியாம ஓடி ஒழியக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது எங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் அந்த மாதிரியாக இருக்கும். இப்போ இந்த காலத்துல உங்களுக்கு நேருக்கு நேரா நீங்க பேசக்கூடிய ஒரு தெம்பும் தைரியத்தையும் அந்த செவ்வாய் பகவான் இந்த மீனராசி என்பவர்களுக்கு கொடுக்க போறார். ஆனா இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பெயர்ச்சியில ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் வெளியில போகும்போது கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுடைய உறவுகளோட கேர்ஃபுல்லா இருக்கணும். கலத்திர ஸ்தானத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கணவன் மனைவி உறவுகள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இதெல்லாம் இருந்துட்டீங்க அப்படின்னா நல்லதே நடக்கும். ஒன்றும் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வராது. இப்போ இந்த காலகட்டத்துல இந்த மீனராசி என்பவர்களுக்கு சுக்கிர திசை, கேது திசை இதெல்லாமே நடக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டம். நிறைய பொருளாதார வளர்ச்சியும் கூட, கொஞ்சம் கடனும் சுமைகளும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ரொம்ப கேர்ஃபுல்லா முடிவெடுங்க. ஜென்ம சனி ஒரு பக்கம் இருக்கிறதுனால ஒவ்வொரு அசைவும் ரொம்ப கவனமாக எடுத்து வைக்க வேண்டிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. உங்களுடைய திசாபுத்திகளின் அடிப்படையில் உங்களுடைய பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும்.